ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைகை சுவை கிச்சன். இது அறுசுவைகளின் சங்கமம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பட்டர் பீன்ஸ் குழம்பு எப்படி செய்யலான்ட்டு பார்க்க போகிறோம். இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நான்வெஜ் குழம்புக்கு ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எது கூடனாலும் வந்து உங்களுக்கு நல்லா கம்பைன் ஆகும். பிரியாணிக்கு இது நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பட்டர் பீன்ஸ் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ பட்டர் பீன்ஸ் வந்து இங்கே நான் 250 கிராம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் 15லேருந்து 20, 2 தக்காளி, 1.5 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், மிளகு, ஒரு 1/4 சில்லு வந்து தேங்காய். இப்போது கடாய் அடுப்பில் வச்சு அதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இங்கே நான் 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து வதக்கி விடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் மாதிரி இந்த மாதிரி நல்லா வதங்கட்டும். அப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சீரகம், சோம்பு, மிளகு வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த ரெசிபிக்கு சோம்பு கொஞ்சம் கூடவும் மற்ற மிளகும் சீரகமும் ஒரே அளவில் வந்து இருக்கணும். இதை வந்து இந்த மாதிரி நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம். இந்த மாதிரி வெங்காயம் கலர் மாறினதுக்கப்புறமா நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்றேன். தக்காளி வந்து நமக்கு கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகட்டும். அதுக்கப்புறமா ஒரு மூடி தேங்காய் சில்லு எடுத்து அதையும் வந்து போட்டிருக்கேன். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இப்போ வந்து ப்ரெஷர் குக்கர் அடுப்பில் வச்சு அதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதில் வந்து 2 சின்ன துண்டு பட்டை சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு வந்து சேர்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இது கூடவே ஒரு ஸ்டார் அன்னாசி சேர்த்துருக்கேன். ஒரு பிரியாணி இலை வந்து சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து பொடிசாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் வந்து லைட்டாக வந்து இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். அது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆகும். அப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியும் இது கூட வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம இங்கே மசாலாஸ் வந்து மைல்டாக தான் சேர்க்குறோம். ஸோ இது உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இந்த மாதிரி நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரட்டும். அதுக்கு அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா நீங்கள் வலுவலுன்னு அரைச்சிருங்க. அப்போ தான் வந்து நமக்கு குழம்பு நல்லா திக்காக இருக்கும். ஸோ இதையும் வந்து நம்ம நல்லா வதக்கி விடலாம். இதுலேயும் வந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும். அப்போ வந்து நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அதுக்கு அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா பவுட்ரு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி இங்கே வெறும் மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா வந்து கலந்து விட்ருங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் வந்து போகும். இந்த மசாலா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நான் மிக்சியில் அரைச்சோம்ல அந்த தண்ணி கொஞ்சம் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பாருங்கள் மசாலா வந்து நல்லா திக்காக இருக்கும். இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டர் பீன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இது கூடவே கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இந்த சமயத்தில் நீங்கள் வந்து உப்பு காரம் வந்து செக் பண்ணிக்கோங்க. காரம் வேணும்னா உப்பு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு கம்மியாக இருக்குது, நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா கொதிக்கட்டும். அதுக்கு நம்ம ஒரு 250 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா நமக்கு அந்த பட்டர் பீன்ஸ் வேகணும், குழம்பும் வேணும். அதனால் வந்து நம்ம 250 ml வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் வந்து இந்த மாதிரி நமக்கு எண்ணெய் பிரிய ஆரம்பித்து நல்லா குழம்பு கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த இதில் வந்து நீங்கள் நல்லா ஒரு இது கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரெஷர் குக்கரை நம்ம மூடி வச்சிடலாம். இதை மூடி வச்சுட்டு உங்களுக்கு 3லேருந்து 5 விசில் விடுங்க. ஸோ நமக்கு இந்த பட்டர் பீன்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக நமக்கு வெந்துடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோடனே நான் இதை ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ வந்து பாருங்கள் நமக்கு இங்கே பட்டர் பீன்ஸ் வந்து நல்லா வெந்திருக்கு. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கு நல்ல வாசம் இருக்கும், கமகமன்னு இருக்கும். ஸோ நம்ம பட்டர் பீன்ஸ் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி எது கூடனாலும் உங்களுக்கு ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வைகை சுவை கிச்சன். இது அறுசுவைகளின் சங்கமம்.